எடப்பாடி பவர் எடுபடுமா? இபிஎஸ் கடந்து வந்த பாதை. இழந்த ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பிடிக்காவிட்டாலும் கட்சி மீதான பிடி சற்றும் தளர்ந்து விடாமல் தக்க வைத்துக் கொண்டுள்ள எடப்பாடி பழனிசாமியை கட்சிக்குள்ளேயே சிலரும் எதிர்க்கட்சிகளும் விமர்சிக்கின்ற வேளையில் அவர் குறைத்து மதிப்பிடப்படுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. அதிமுகவில் மட்டுமல்ல, பாஜகவுடனான கூட்டணியிலும் பவர் காட்டி அசால்ட் செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று அவரது ஆதரவாளர்கள் பெருமிதம் கூறும் நிலையில் இதுவரையிலான அவரது அசாதாரண நகர்வுகள் முன்வைத்து எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் அணுகுமுறையை அலசுவோம். சேலம் மாவட்டத்தின் சின்னஞ்சிறு கிராமமான சிலுவம்பாளையம் தான் எடப்பாடி பழனிசாமியின் ஊர். கல்வி பெரிதாக கை கொடுக்காததால் அவர் கையில் எடுத்தது என்னவோ வெள்ள வியாபாரம். அந்த வியாபாரம் கொடிகட்டி பறந்தாலும் கூட எம்ஜிஆர் மீதான அபிமானத்தால் தீவிர ஈர்ப்பால் அவர் அதிமுகவை ஆரம்பித்தவுடனேயே கட்சியில் தன்னை இறைத்துக் கொண்டார். அதிமுகவுடன் சேர்ந்தே வளர்ந்தவர் எடப்பாடி என்றால் அது மிகையாகாது. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் 1989ஆம் ஆண்டு அதிமுக ஜே அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1990ஆம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்டம் இணை செயலாளராகவும் 1991ஆம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்டம் செயலாளராகவும் ஆனார். அதே ஆண்டில் சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி தொகுதியிலேயே மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 2011இல் தான் மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றார். இடையில் 1998ஆம் ஆண்டு திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆனார். 2011ஐ தொடர்ந்து 2016 தேர்தலிலும் வெற்றி பெற்றார். 2011இல் நெடுஞ்சாலைத்துறை, 2016இல் பொதுப்பணித்துறை என அவருக்கு அமைச்சர் பதவிகளும் வந்தன. எடப்பாடி அவர் பெயருக்கு அடைமொழி மட்டுமல்ல, அவரது அரசியல் கோட்டையும் கூட. அரசியலில் ஆரம்ப காலங்களில் அதிமுகவில் அவரை ஆதரித்தவர்களில் முக்கியமானவர்கள் செங்கோட்டையன். அதேபோல் வழக்குகள், பிரச்சனைகள் என்று சிக்கிய போது அவரை காப்பாற்றியவர் அப்போதைய அதிமுக அமைச்சராக இருந்த முத்துசாமி என்ற தகவல்களும் உண்டு. அதேபோல் எடப்பாடி அரசியலில் சிறு பின்னடைவை சந்தித்ததற்கு காரணமும் செங்கோட்டையனை அவர் பகைத்து கொண்டதும் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எழுந்த எதிர்ப்புகளும் தான் என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு பிரச்சனைகளை கடந்து கிளை செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமை நிலைய செயலாளர், இடைக்கால பொதுச் செயலாளர், கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், இப்போது கட்சியின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் வரை உயர்ந்திருக்கும் எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கை அவ்வளவு எளிதாக குறைத்து மதிப்பிட முடியாது என்கின்றனர் கள அரசியல் நிபுணர்கள். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவுக்கு என்ன ஆனது என்பது அனைவரும் அறிந்ததே. கூவத்தூர் கலவரங்களுக்கு இடையே எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்கினார் சசிகலா. சசிகலாவின் அபிமானத்தை அவ்வளவு அதிகமாக பெற்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அவரை வணங்கி வழியனுப்பி வைத்த இபிஎஸ் வெகு விரைவில் 180 டிகிரி டர்ன் எடுத்து சசிகலாவிடம் இருந்து கட்சியை மீட்போம் என்றார். தர்மயுத்தம் நடத்தி தனியாக இருந்த ஓபிஎஸ் வந்து சேர இது இணைந்த கைகள் என்று கூறிய இபிஎஸ் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளராகவும் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் பொறுப்புகளை பங்கிட்டு கொண்டனர். அதன் பின் ஒற்றை தலைமை யுத்தத்தில் வெற்றி வாகை சூடி முதல்வர் பதவியில் நீடித்தார். இன்றைக்கு அதிமுகவின் கட்சி சின்ன பிரச்சனை, பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டதில் பிரச்சனை என எது வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கிறார். டெல்லி தலைமையிடம் ஓபிஎஸ், டிடிவி என பலரும் முறையிட்டு ஒன்றிணைந்த அதிமுகவுக்கு குரல் கொடுத்தாலும் டெல்லி மேலிடத்திடம் என்டிஏ கூட்டணி வேண்டும் என்றால் நான் உள்ளே அவர்கள் வெளியே என்று ஸ்ட்ராங்காக கெடுபிடி காட்டியவர். இவற்றின் பலன்தானோ என்னவோ ஓபிஎஸ் இடம் பிரதமர் திடீரென காட்டும் பாராமுகம். ஓபிஎஸும் அடுத்து டிடிவியும் வெளியேறிவிட தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்டம் கொண்டிருக்கிறது என்ற விமர்சனங்கள் வலுக்க, அதெல்லாம் இல்லை, அதிமுகவின் முகம் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நிறுவுவதில் வெற்றி பெற்றது போலவே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளார். இதனிடையே பாசிட்டிவ் நெகட்டிவ் உத்திகளுடன் தமிழகத்தில் பாஜகவை பட்டி தொட்டிகளுக்கு கொண்டு சென்ற அண்ணாமலையின் முகவரியை அசால்ட்டாக ஒழித்து வைத்தார் இபிஎஸ். ஆம், தனக்கு ஆகாத அண்ணாமலையை கட்சியின் மாநில தலைவர் பதவியில் இருந்து அகற்ற வைத்து விட்டுதான் அந்த கட்சியுடன் கூட்டணிக்கு கைகோத்தார் என்பதையும் கவனிக்க வேண்டும். அதே போல்
என்டிஏ கூட்டணி ஆட்சி பற்றிய அமித்ஷா கருத்துக்கள் சர்ச்சையான போதும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா சொல்லவில்லை, எங்கள் கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றுதான் சொன்னார். எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை நான் சொல்வதுதான் இறுதியானது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழக மக்களை பாதுகாக்க அதிமுக என்றும் துணை நிற்கும் என்று தனது பயணத்தில் நிறுவி வருகிறார். ஆட்சி அதிகாரம் என்பதை விட அதிமுக என்ற கட்சியை ஜெயலலிதா வைத்திருந்த ராணுவ ஒழுக்கத்தோடு வைத்திருக்க வேண்டும் என்பதில் ஜேபாணியில் இபிஎஸ் சென்று கொண்டிருக்கிறார் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். செங்கோட்டையின் விவகாரத்தில் அவர் ஜெயலலிதாவை போலவே நடந்துள்ளார் என்கின்றனர் அரசியல் நிபுணர்கள். செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதிக்க அடுத்த நாளே அவரது கட்சி பதவிகளை பறித்து உத்தரவிட்டார். இது யாரும் எதிர்பார்க்காத நடவடிக்கை என்றே சொல்லலாம். எல்லோரும் எடப்பாடி என்ன எதிர்வினையாற்றுவார் என்று எதிர்பார்த்திருக்க செயலில் காட்டியுள்ளார் இபிஎஸ். அன்வர் ராஜா, கார்த்திக் தொண்டைமான் திமுகவுக்கு படையெடுத்ததை எல்லாம் போகிற போக்கில் கூட விமர்சிக்காமல் அதனால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லியதாக நிறுவினார். அதிமுகவில் ஜெயலலிதாவுடனேயே இருந்த சசிகலா, ஜெயலலிதாவால் 3 முறை முதல்வராக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்று சவால் விட்ட டிடிவி தினகரன் என்று கிரிக்கெட்டில் ஹேட்ரிக் விக்கெட் போல் பெற்ற எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை எடுத்த எடுப்பிலேயே டக் அவுட் ஆக்கி விட்டிருக்கிறார். இவ்வாறாக கட்சிக்குள்ளும் கூட்டணிக்குள்ளும் தான் நினைத்ததை நடத்தி கொண்டிருக்கும் இபிஎஸ்ஐ குறைத்து மதிப்பிடுபவர்களுக்கும் செங்கோட்டையன் விவகாரத்தில் குளிர்காய நினைத்தவர்களுக்கும் டஃப் ஃபைட் கொடுத்து கொண்டிருக்கிறார் இபிஎஸ் என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். அதேபோல் அதிமுகவை ஃபுல் கண்ட்ரோலில் எடுக்கும் பழனிசாமியின் முயற்சி நிச்சயம் பலனளிக்கும் என்றும் அரசியல் நிபுணர்கள் கணிக்கின்றனர். அதே வேளையில் செங்கோட்டையன் போன்ற மூத்தவர்களின் எதிர்ப்பை இன்னும் நிதானமாக கையாண்டு அதிமுகவில் இன்னொரு அணி உருவாகாமல் இருப்பதை உறுதி செய்வதும், பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காய் நகர்த்தி கட்சியில் ஏற்படும் சேதாரத்தை சரி செய்வதும் அவசியம் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். தமிழகத்தில் கட்சி தொடங்கி 53 ஆண்டுகளை கடந்த அதிமுக 31 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சியில் இருந்துள்ளது. அடுத்தடுத்து ஆட்சியை பிடித்த ஒரே கட்சியும் அதிமுக தான். கட்சியை கைப்பற்றிய பழனிசாமி உட்கட்சி விவகாரத்தில் நீதிமன்றத்தில் தொடர் வெற்றியை பெற்றாலும் பொது தேர்தல்களில் தோல்வி முகமே மிஞ்சியது. 2024 மக்களவை தேர்தலில் ஒரு தொகுதியிலும் அதிமுக வெற்றி பெற முடியவில்லை. கட்சி பிரிந்து கிடப்பதே அதிமுகவின் தோல்விக்கு காரணம். அனைவரும் ஒன்றிணைந்தால் மட்டுமே திமுகவை வீழ்த்த முடியும் என்ற பிரிந்தவர்களின் குரல்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது செங்கோட்டையனின் கலக குரல். இதன் தொடர்ச்சியாக அதிமுக தொண்டர்களில் ஒரு தரப்போ பழனிசாமி தனது சுயநலத்துக்காகவே கட்சி ஒன்றிணைப்புக்கு மறுக்கிறார். கட்சி நலனுக்காக தனது பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும். சில பல விஷயங்கள் செய்து கட்சி நிர்வாகிகளை வேண்டுமானால் அவர் வசப்படுத்தி வைத்திருக்கலாம். ஆனால் தொண்டர்களின் மனநிலை வேறு. 2026 தேர்தலில் வெற்றி பெற கட்சி ஒன்றிணைப்பு அவசியம் என்கின்றனர். பழனிசாமி ஆதரவாளர்களோ ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோருக்கு அதிமுகவில் இடமில்லை என்பதில் பழனிசாமி உறுதியாக உள்ளார். அவர்கள் இல்லாமலேயே 2026 தேர்தலில் அதிமுகவின் வெற்றியை பழனிசாமி நிலைநாட்டுவார். செங்கோட்டையனை பழனிசாமி பொருட்படுத்த மாட்டார். அவர் வகுத்துள்ள வழியில் அவர் பயணத்தை தொடர்வார் என்கின்றனர். இதை பிரதிபலிக்கும் வகையில்தான் அதிமுகவை எவ்வளவோ பேர் உடைக்க பார்க்கிறார்கள், முடக்க பார்க்கிறார்கள். அத்தனையையும் உங்கள் துணையோடு தவிடு பொடியாக்கி வருகிறோம். இது தொண்டர்கள் மிகுந்த கட்சி, உயிரோட்டம் உள்ள கட்சி, எந்த கொம்பனாலும் உடைக்க முடியாது என்று தேர்தல் பிரச்சாரத்தில் முழங்கி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது வெற்று முழக்கமா, தன் பவர் மீதான நம்பிக்கையா என்பது விரைவில் தெரியும்.